Press and media friends and என்னுடைய esteemed guestsக்கு ரொம்ப நன்றி. காலை வணக்கம். ஸோ இந்த ஒரு இந்த ஒரு ஸ்பெஷல் டேயை இன்னும் சிறப்பிக்க உங்களுடைய சப்போர்ட் தேவைன்றதுனால இந்த ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுடைய ஆரம்ப காலத்துல இருந்து இன்னை வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ற ஒருத்தங்கன்னா அது நீங்க தான். அண்ட் கண்டினியூஸா இந்த 50 ஆண்டுகள் உங்களுடைய சப்போர்ட் இல்லாம இந்த ஒரு ஜேர்னி கம்ப்ளீட் ஆகாதுன்ற ஒரு தாட்டால தான் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் சினிமா மட்டும் இல்லாம இந்தியன் சினிமாவின் பொக்கிஷம் கே பாக்யராஜ் அவர்களுடைய பிறந்த நாளும் அண்ட் கோல்டன் இயர்ஸ் இன் இண்டஸ்ட்ரி, அதாவது 50 இயர்ஸ் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இன்னை வரைக்குமே சாருடைய படங்கள், ஸ்கிரீன் பிளே, டைலாக்ஸ்க்காக அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அக்ராஸ் இந்தியா. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனிதரை கொண்டாடுற இந்த ஒரு நாளை தான் நம்ம உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக பாக்யராஜ் சார் ஆசைப்பட்டாரு. அண்ட் டுடே ஆல்சோ மார்க்ஸ் ஹிஸ் பர்த்டே, ஸோ இட்ஸ் லைக் டபுள் தி செலிப்ரேஷன்ஸ். So thank you all for your tremendous love and support over the years. So over to our star of the day, Bhagyaraj sir. We are extremely happy and proud to have you in Indian cinema and celebrating 50 golden years of you. It truly means a lot to us. Yeah, sorry. So as I said before, இன்னைக்கு நம்மளுடைய Bhagyaraj sir உடைய பிறந்தநாளும் கூட. So sir, a few words. And they are like looking forward to meeting you. And நீங்க எப்போ வருவீங்கன்ற ஒரு ஆவல் எல்லாருக்கும் இருந்தது. பர்த்டே பாய் வந்துட்டாரா, எப்போ வருவாங்க சார், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது சார். ஸோ ஓவர் டு யூ நவ. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள எல்லாருமே அப்படி ஒரு மாற்றம். அதில் வேலை பார்த்தவங்க அத்தனை பேருமே அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சூழலுக்கு வந்தாங்க. இது வேற எந்த படத்தில் அப்படி அத்தனை பேருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு, அப்படி ஒரு உயர்வு கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி 14 வயதுல அதுதான் முதல் படமாக என் டைட்டில் வந்தது. அது வரைக்கும் நான் இந்த சான்ஸ் தேடும்போது கொஞ்சம் ஆர்வ கோளாறில் ஒரிஜினல் பேர் வச்சுக்காம யாராவது கேட்டால் கொஞ்சம் வேற மாதிரி பேர் இருக்கணும்னு சொல்லி பேர் என்னன்னு யாராவது கேட்டாங்கன்னா சான்ஸ் தேடி இருக்கும்போது கோவை ராஜா அப்படின்னு சொல்லி கார்டு தூக்கி விட்டு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் 14 வயது டைமில் தான் டைட்டில் கார்டு போடும்போது அவர் பாலகுரு சார், ஐயோ ராஜன் என்ன விஷயம் அப்போ தான் யோசிச்சுட்டு சொன்னேன், இல்லை எங்கள் அம்மா எனக்கு வச்ச பேர் பாக்யராஜ். அந்த பாக்கியத்தை நான் இழக்க விரும்பல. நானாக ராஜன் ராஜன் எல்லாத்துக்கும் ராஜன் தான் சொல்லிக்கிட்டு, அதனால அந்த பாக்யராஜுங்கிற பேர் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் தான் கே பாக்யராஜன் போட்டார். எங்கள் டைரக்டருக்கு ஒன்றும் ஷாக் ஆகிட்டேன். ஐயோ எவன் என் புதுசாக இருந்தப்போ கே பாக்யராஜன் வந்திருக்கு, நீங்கள் நம்ம ராஜன் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்படியே ஐயா பேர் தானா அப்படின்னு. ஸோ அந்த அம்மா வச்சு அந்த பாக்கியத்தை எழுந்துடக்கூடாதுன்னு அந்த பேர் கொடுத்தேன். அதுக்கப்புறமா அந்த பேர் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மரியாதை உங்களால் பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு அப்போவே என்ன எல்லாருமே நிறையா என்னை பற்றி சின்ன சின்ன செய்திகள் அப்படின்லாம் போட்டு எங்கள் டைரக்டர் எப்படி பிரபலமாகிட்டு இருந்தாரோ அப்போவே கூடவே அவர் கூட அசிஸ்டன்ட் ஒரு பையன் இருக்கான் பாக்யராஜன். அந்த பையன் கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வருவான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கவனிக்கிற அளவுக்கு இருந்தது. எங்கள் டைரக்டரே கூட கிழக்கே போகிற ரயில் படத்துலேயே ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு சாயங்காலம் பேக்கப் 6 நேரத்தில் பாட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு போது அவர் அப்போவே எல்லாத்தையும் வச்சுட்டு சொன்னார். எனக்கு அப்புறம் என் பேர் எடுத்து கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஒரு மரியாதை கொடுக்குற அளவுக்கு வர்றது ராஜன் தான் வரப்போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அவர் கடைசி வரைக்கும் ராஜன் ராஜன் தான் கூப்பிட்டு இருந்தார். இப்போ பாக்கியராஜுங்கிறதுக்காக ஃபங்க்ஷன் வந்தால் தான் வரும். அப்படி அவர்
ரயிலில் போய் சொன்னார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அசிஸ்டன்ட் டைரக்டரு, அப்புறம் டைலாக் ரைட்டர், அதுக்கப்புறம் ஸ்டோரி ரைட்டர்னு வந்து அதுக்கப்புறமா வந்து ஹீரோவாக நடிச்சது. எனக்கு கிழக்கே மூன்று ரயிலப்போ அந்த சுதாகர் வந்து கரும்புகேச புள்ளி பற்றி கழுதியில் உட்கார வச்சுருவாங்க. அவன் பனிஷ்மெண்ட்டு வில்லேஜில் அந்த கழுதி இழுத்து வர்றதுக்காக அந்த ஊரில் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டா, யாரை கூப்பிட்டு தான் அந்த நம்ம ஸ்டில் எடுத்து இது பண்ணாங்க. கோயம்புத்தூர் நான் போய் அந்த படம் ரிலீஸுக்கு போனப்போ பார்த்தா எங்கே பார்த்தா நான் கழுதி பிடிச்சி நிற்கிற மாதிரி போஸ்ட் போட்டாங்க. எங்கள் பாட்டி என்ன கேட்டாங்க, ஏன்டா போய் இந்த கழுதி பிடிச்சிட்டு வந்து இதுக்காக சென்னை மெட்ராஸுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது நடிக்கிறது தான், அப்படி போடா ஊருக்கு போகிற மானம் கெடுது, எல்லோரும் பார்த்தும்போது உங்கள் பேரன் கழுதி எடுத்துட்டு வரேன், அதுக்கு தான் போனான்னு அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏன்னா அந்த சுதாகர் பையன் செஞ்ச கேரக்டர் ஏன் அந்த மாதிரி நீ செய்யக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்டாங்க. அப்போ நான் அம்மா கிட்ட வந்து, இல்லைம்மா அதுக்கு ஒரு உருவங்கள் அதுக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஏன் உனக்கெல்லாம் நல்லா தான் இருக்குன்னேன். இல்லை உனக்கு காவிக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ஆனால் அதுக்கு வேறு வித்தியாசமாக இருக்கணும். இல்லை நீ வேணா பாரு, உங்கள் டைரக்டர் உன்னையே மறுபடியும் ஹீரோவை வச்சு படம் எடுப்பார், இது கூட சீக்கிரம் நடக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து சரி, ஒரு தாய்க்கு வந்து கூடிய ஒரு ஆர்வத்தில் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து நான் அசிஸ்டன்ட் தான் வேலை பார்த்து, அதுக்கப்புறம் வந்து புதிய வரப்பில் பார்த்தா நீ தான் என் ஹீரோ அப்படின்னு சொல்லி என்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து, அப்புறம் முதல் நாள் ஷூட்டிங் முடிஞ்சு அப்போ கூட அம்மாவுக்கு நான் லெட்டர் எழுதலை. ஏன்னா ரஷ்ஷு சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் அங்கே கொண்டு வந்து தேனியில் ஒரு டென்ட்டில் வந்து ஒரு தேட்டரில் வந்து போட்டு பார்த்துட்டு ரஷ் பார்த்துட்டு காலையில் நிவாஸ் எங்கள் டைரக்டர்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஓகே அப்படின்னு கை கொடுத்து நம்ம ஷூட்டிங் கண்டினியூ பண்ணோம், நல்லா இருக்குது, நீ ஹீரோ கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கே வந்து லெட்டர் இருந்தேன், இந்த மாதிரி அவங்க வாய் முகூர்த்தம் நீ சொன்ன மாதிரியே வந்து நான் வந்து ஹீரோவை வந்து நடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பேட்டில் எனக்கு படம் ரிலீஸுக்கு ஒரு 20 நாள் 15-20 நாள் இருக்கும்போது திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் அதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு 20 நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஆனால் கிழக்கு ஊரில் அதுலெல்லாம் ஒர்க் பண்ணது அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்ததெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து தெரியும். ஸோ புதிய வார்ப்புகளில் வந்து நான் நடித்து அவங்க பார்க்க முடியல. அதில் தான் ஒரு டைலாக் எழுதும்போது எழுதியிருப்பேன், இந்த பக்கத்து வீடு கூட்டிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அந்த பூக்காரி கேரக்டர் ஒரு என்னவா தெரிய நீங்களே கூட்டிகிட்டு இருக்கீங்க, வீட்டில் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் சிரமம் குறையுமா இருக்கும். நான் கேஷுவலாக இல்லைங்க அம்மா அப்பா ஒத்துக்கல எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு, அதனால் நான் தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னேன். நான் அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது எனக்கு ஷாக் ஆனேன். ஏன்னா அம்மா இருக்கும்போது அப்படி ஒரு டைலாக் எழுதிட்டேன், யாரும் இல்லை போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ சினிமாவில் சொல்லுவாங்க இல்லையா, ஆரம்பம் அந்த மாதிரி எதுவும் வார்த்தைகள் வரக்கூடாது அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியெல்லாம் சொன்னதுங்கிறது அது படம் பார்க்கும்போது எனக்கே ஃபீலிங்காக இருந்தது. ஸோ புதிய வார்ப்புகளிலிருந்து அதுக்கப்புறம் அப்போவே பத்திரிகைகள் வந்து எல்லாருமே ஊடகங்கள்ட்ட வந்து எனக்கு நல்ல ஒரு உத்வேகம் தரமான என்னுடைய சூர்லாசத்தினருக்கு முன்னாலேயே சிவப்புற ஜென்ரல் டைலாக்ஸ் எல்லாம் எழுதுனதுனால நிறமர புத்தகத்தை எழுதினேன். ஸோ எல்லாம் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே வந்து எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 படம் பண்ணதுக்கப்புறம் நான் சூர்லாசத்தினர் வந்து பண்ணேன். ஸோ அது ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் படிப்படியாக உங்களுடைய ஆதரவில், ஏன்னா அந்த ஹீரோ வந்துச்சா ஹீரோ ஃபஸ்ட்டு படம் ஹீரோ வந்துடுச்சேன், அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த படமே வந்து வில்லன் வந்துச்சு. கன்னிபுரத்தில் வந்து நான் வேலை பார்த்த கம்பெனி அப்படிங்கிறதுனால நாங்கள் வேறு ஆள் கிடைக்கலன்னு நான்
நான் யாருக்காவது டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இல்லை அவரையும் நடிக்க வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வில்லன் ரோல் செய்ய சொன்னாங்க. வில்லன் ரோல் செஞ்சேன். அப்போ கூட நடிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் டைரக்ஷன் மட்டும் பண்ணால் போதுன்னு நினச்சேன். ஆனால் சூர்லா சித்திரங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ அந்த கேரக்டருக்கு போட்டிருந்தாலே இங்கே டப்புன்னு ஒரு வாரம் இருக்கும்போது போயிட்டான். அவனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவன் போனதுனால தான் நான் வந்து மறுபடியும் மேக்கப் போட்டு டைரக்ஷன் பண்ணேன். அதுலேருந்து அப்புறம் ப்ரொடியூசர் இல்லை நீயே பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் உங்களுடைய ஆதரவில் எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு. அதுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். அதே மாதிரி வந்து எனக்கு சினிமாவில் நான் வந்து வந்திருக்கேன்னா ஊர்லேருந்து வரும்போது சினிமாவை பற்றி கொஞ்சமாக சினிமா படம் பார்த்து அந்த நாலேஜாக இருந்தபடிய வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் சினிமாவில் வந்து இந்த வளர்ச்சிக்கு மெயினாக இருந்தது என்னென்னா எனக்கு முன்னால் டைரக்ட் பண்ணியிருந்தாங்களே அந்த படங்கள் ஒரு பீம்சிங் ஆகட்டும், பிஆர் பந்தில் சார் ஆகட்டும், ஸ்ரீதர் சார், கே பாலச்சந்திர சார் வந்து எல்லாருமே கேஎஸ்ஜி இப்படி எல்லா டைரக்டருடைய படங்கள் பார்த்து அந்த பாதிப்பு வந்து என்னை அறியாமல் என் மனசுக்குள்ளே ஓடி இருந்தது. அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பேஸாக இருந்தது. அதே மாதிரி புத்தகம் அப்படிங்கிறது வந்து முதல்ல ஸ்கூலில் படிக்கும்போது சரியாக படிக்காமல் விட்டேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து காலேஜுன்னு ஒரே ஒரு சில டெய்லி நடந்தோம். அப்புறம் தான் இந்த புத்தக படிப்பு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அது மேலே ஒரு ஆர்வம் வந்ததுக்கப்புறம் நிறையா புஸ்தகங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய நாலேஜ் வந்து வளர்த்துக்கிட்டேன். ஒரு சின்ன வயசு விஷயம் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா எங்கள் அம்மா எப்பவுமே ஸ்கூலுக்கு 1ஆம் கிளாஸ் இந்த வெள்ளாங்கோயிலில் படிக்கும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு மத்தியானம் வரும்போது எங்கள் அம்மா வீட்டு இருந்தாங்கன்னா ஒரு பெட்டியை திறந்து எனக்கு இந்த தேன் மிட்டாய் வாங்கிறதுக்காக இந்த ஓட்டை போட்ட ஒரு காரணம் அந்த காலத்தில் அந்த ஓட்டை போட்ட காரணம் வந்து கொடுப்பாங்க. நான் போய் எங்கள் பக்கத்தில் போகிற ஒரு சின்ன கோனார் கடை இருந்து அந்த கோனார் கடையில் கொண்டு கொடுத்துட்டு அந்த தேன் மிட்டாய் வாங்கிட்டு போவேன். ஒரு நாள் வந்தப்போ எங்கள் அம்மா வீட்டில் இல்லை. அது என்னடா அம்மா இல்லைன்னொன்னே தேன் மிட்டாய் வாங்கறதுக்கு என்ன பண்ணுறது இல்லை, பெட்டியில் தானே இந்த பெட்டியில் தானே எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பெட்டியை திறந்து அதுக்கப்புறம் காசு கொண்டு போய் அந்த கடையில் கொண்டு கொடுத்தேன். அவர் கோனர் பார்த்துட்டு என்ன பண்ணு அப்படின்னாரு. தேன் மிட்டாய் அப்படின்னு வாங்கி சாப்பிட்டு சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வரும்போது பார்த்தா வீட்டில் அந்த முத்தமாக நெல்லெல்லாம் காய போட்டுட்டாங்க. அந்த வாரம் எங்கள் அம்மா உட்காந்துட்டு ஒரு சுற்றி ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அந்த கோனார் இருந்தார். அப்போ எங்கள் அம்மா போனோடனே எல்லோரும் என்னை பார்த்து பேசிச்சாங்க. எனக்கு ஒன்றும் பிடிக்கல. அப்புறம் போனோடனே அவர் அம்மா என்னடா பண்ண மத்தியானம் அப்படின்னேன். அப்புறம் இல்லை நீங்கள் இல்லை. அப்புறம் நான் காசு எடுத்து பெட்டிலேருந்து காசு எடுத்துட்டு நான் கொடுத்து தெரிஞ்சுட்டேன் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு இதுதான் காசு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா காமிச்சாங்க. அது என்னென்னா மோதிரம் எனக்கு என்ன ரவுண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னோன்னே நான் எடுத்து கொண்டு போய் தங்க மோதிரம் அதை கொண்டு போய் கோனார் கடையில் கொண்டு போய் கொடுத்து தேன் மிட்டாய் கொடுத்தாங்க. அப்போ எங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, இது மோதிரம்டா, இது காசு இல்லை அப்படின்ட்டு. இது தங்கத்தில் இது பண்ணது. கோனார் எவ்வளோ தங்கமான மனிதனாக இருந்தால் பையன் சின்ன பையன் யாருக்கும் தெரியாது, நீ போய் கொடுத்து அவர் பாட்டை வாங்கி போட்டு பேசாமல் போயிருக்கலாம். அவர் வந்து எங்கள் மதியானம் வீட்டில் இல்லையான்னு எங்கள் அம்மா என்கிட்ட வந்து கேட்டுட்டு அப்புறம் குழந்தை இப்படி தெரியாமல் குழந்தை கொடுத்தது அந்த மோதிரம் கொண்டு கொடுத்து மிட்டாய் கேட்டதுன்னு சொல்லி எவ்வளோ தங்கமான மனிதன் அப்படின்னு இப்போ எல்லாருமே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே பார்க்கும்போது இது எனக்கு வந்து என்னென்னா ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது பாருங்க. அவ்வளோ ஆழமாக அவ்வளோ சின்ன வயசுல எனக்கு வந்து ஆழமாக பார்த்துருக்கு. அது வந்து எங்கேயும் விலகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு காலையில் எனக்கு வந்து நான் படத்தில் வச்சுருப்பேன் சண்முகமணின்னு பேர் வச்சுருப்பேன். அந்த பையனோட நந்து பாப்பா கூட சண்முகமணி நடிச்சிருப்பான். அவர் என்னுடைய ஒரிஜினல் சண்முகமணி மாஸ்டர் அமெரிக்காவில் இருக்காரு. காலையில் 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணி பையன் பிறந்த
பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு அவங்க வீட்டுக்கு அவங்க எல்லாருமே பேசி எனக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. என்னென்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவு என்ன அப்படின்னா, நான் படித்த வாத்தியார்கள் அவங்க வீட்டையெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் படிப்பு சரியாக படிக்கலைன்னா கூட அந்த வாத்தியார்கிட்ட பழகிறதுல அவங்ககிட்ட பேசுறதுல அதுல எல்லாம் வந்து ஒரு நல்ல இது வச்சுருந்தேன். இதெல்லாம் வந்து எனக்கு மனசுக்கு நிறைவானது. அதே மாதிரி இங்கே சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வர்றதுக்கு முன்னால் இருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவரை பற்றி அவர் எப்படி அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறது, எந்த அளவுக்கு ஒருத்தர் கஷ்டம்னு சொன்னோம்னா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற அவருடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் எனக்கு மனசில் பதிஞ்சது. அதே மாதிரி வந்து சிவாஜி சாரை பற்றி சொல்லுவாங்க, ஆனால் நேரடியாக அனுபவிச்சது என்ன அப்படின்னா, யார் எந்த வயசு சின்ன பையனாக இருந்தால் கூட அவர் போய் சர்வீஸுக்கு டைரக்டர்னு சொல்லி ஒத்துக்கிட்டா வந்து டைரக்டர் சொல்லுங்க என்ன வேணும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது. அது மட்டும் இல்லை, 7 மணின்னா ஒரு 6:55 ஷூட்டிங் வர்றது. இதெல்லாம் இவங்ககிட்ட வந்து பார்க்கும்போது எத்தனை வருஷம் அவங்க நடிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ வருஷம் ஆனாலும் அதுதான் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு படம்ன்ற மாதிரியே அவங்க வந்து டைரக்டர் கொடுக்குற மரியாதை, அந்த டைமுக்கு வர்றது அப்படின்னு. ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப மனசில் இருந்தது. இப்போ இவங்கெல்லாம் சீனியர்ஸ் தான். அதே மாதிரி கமல், ரஜினி இவங்களெல்லாம் வந்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது கமல் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சின்ன வயசுக்கு, அதாவது அங்கே ஊரில் இருக்கும்போதே அவளோட தொடர்றது அந்த படங்கள் இருந்தெல்லாம் பார்த்துட்டு அதில் ரொம்ப ஒரு அட்ராக்ட் ஆனேன். அதுக்கப்புறமா வந்து இங்கே 16 வயதில் படுத்தப்போ தான் ரஜினி அவருக்கு தமிழ் அப்போ கொஞ்சம் தமிழ் கேட்டு கேட்டு தான் மனப்பாடம் பண்ணோம். கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் படிக்க வராது. அதனால் அவருக்கு டைலாக் சொல்லி கொடுத்துருந்தது. ஒரு தடவை சொல்லு ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லணும். ஸோ ஒரு 8 தடவை 10 தடவை சொல்லுவார். நான் 8 தடவை 10 தடவை சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரு 15 தடவை சாட்டு கூப்பிடுற வரைக்கும் அந்த மரத்துக்கடியில் அங்கே இங்கே எல்லாம் சொல்லி பார்த்துட்டாரு. அதுக்கப்புறமா அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தப்போ பார்த்தாலும் அதே ரஜினிகாந்த் அவர்கள் நான் சிவப்பணத்தில் பார்க்கும்போது அதே மாதிரி தான் அந்த முதல் படத்துக்கு என்ன எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டு எவ்வளோ சிரத்தையோடு வந்து வேலை பார்க்குறாரோ அதே அளவுக்கு வந்து கடைசி வரைக்கும் இன்றைக்கி பண்ணுற படங்கள் வரைக்கும் அவர் வந்து இது பண்ணிட்டுருக்காரு. இப்படி எனக்கு முன்னால் சினிமாவில் இருந்தவங்க எல்லாருமே வந்து எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டிகளாக இருந்தாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து என்னுடைய ஓய்வுக்கு அதெல்லாம் காரணமாக இருந்தது. மெயினாக பத்திரிகை நண்பர்கள் படம் போட்டு ப்ரிவியூ, நான் ப்ரிவியூவில் கூட யாருக்கிட்டையும் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போல்லாம் ஒரு இது மாதிரி இருப்பாங்க, சும்மா கெட்டு போகிற மாதிரி. பட் அங்கே நான் படத்தை பற்றி எதுவுமே பேச மாட்டேன். என்னென்னா அவங்களா பார்த்துட்டு அவங்களா எழுதுறது அதுதான் கரெக்டாக இருக்க முடியும். நம்ம வேறு மாதிரி படத்தை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வந்து படத்தை பார்த்துக்கிட்டு கரெக்டான ஒரு விமர்சனங்களை வந்து என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் அது கிடச்சிக்கிட்டே இருந்தது. அது வந்து ஜனங்களையும் நான் போய் சேர்றதுக்கு நல்ல ரீச் கொடுக்குறது காரணமாக இருந்தது. அதே மாதிரி எல்லா பத்திரிகை நண்பர்கள்கிட்டையும் எனக்கு ஒரு நல்ல ஒரு நட்பும் தொடர்ந்தது. ஸோ இன்றைக்கி 50 வருஷம் ஆகிப்போச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கே நினச்சி பார்த்தா மலை பார்த்தா இருக்குது 50 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நடிகர் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். அதோட இப்போ அடுத்தது வந்து இந்த வருஷத்தில் வந்து வெப் சீரிஸும் படமும் டைரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷத்துலேருந்து மீண்டும் வந்து ஒரு புது உத்வேகத்தோட படங்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் காரணமானவங்க எங்கள் டைரக்டர்லேருந்து முன்னால் டைரக்ட் பண்ணவங்க அவங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் சினிமாவில் நாங்கள் வர்றதுக்கு சான்ஸ் கிடச்சி படம்லாம் டைரக்ட் பண்ணுறது எல்லாம் காரணமாக இருந்தது அப்படிங்கிறது வந்து பத்திரிகை நண்பர்களான நீங்கள். ஸோ உங்களுடைய இது எங்கள் டைரக்டருக்கு எப்படி ஃபஸ்ட் படத்தில் 16 வேண்டி கொடுக்கும்போது எல்லாத்துடைய விமர்சனங்கள் எந்த அளவுக்கு இருந்தது
அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த விமர்சனம் வந்து ஜனங்க நிறைய வந்து விமர்சனம் பார்த்துட்டு தான் படம் பார்க்குற மாதிரி நிறையா எதில் என்ன விமர்சனம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அதனால உங்களுடைய பணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான பணி. அதனால் உங்கள் எல்லாத்துக்குமே இன்றைக்கி மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருஷத்துலேருந்து ஒரு நீங்கள் நான் சொன்ன மாதிரி டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய வாய்ஸ் தெரியல, ஸோ அதை பார்த்துக்காதீங்க. அதனால் என்னோடய ஓட்டர் தேங்க்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக சுருக்கி நான் சொல்லிடுறேன். இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பா வாழ்த்து வந்ததுக்கு ரொம்ப